ஹாய்ங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்துடலாமா சாப்பாடு. ஃபஸ்ட்டு வந்து மீன் வாங்கியாச்சுங்க. மீன் வச்சுட்டு தேங்காய் பால் ரசம் வைக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. க்ளீனுமே பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறமா சைட் பை சைட் சாப்பாடுமே வச்சு விட்டுட்டேன். அப்புறமா மசாலா போட்டு வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி மீனுக்குமே மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. எப்போவுமே மீனுக்கு வந்து நம்ம சமைக்கும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மிளகு, சீரகம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 பல், அதாவது 2 முழு பூண்டு, அதை வந்து நம்ம அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கணும். தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் 2 பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து இதிலேயே சேர்த்துக்கணும். மஞ்சள் தூளுமே சேர்க்கணும். இப்போ தான் சேர்க்கணும். நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் பண்ணுறோம்ல, அது கூட சேர்க்கக்கூடாது. இப்படி இந்த அளவுக்கு வந்து நல்லாவே அரைச்சிக்கணும். இது சைடாக இருக்கட்டும். அப்புறமா தேங்காய் அரைச்சிக்கலாமா. ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு 1 டைம் வந்து அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். 2 பாலாக எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பாலை எடுத்துகிட்டு இது வந்து நம்ம தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் தேங்காய் பால் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஃபஸ்ட் டைம்லேயே வந்து நிறைய கிடைக்காது, கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து செகண்ட் டைம் கண்டிப்பாக தேங்காய் பால் எடுக்கணும். பாருங்கள், நான் இந்த செகண்ட் டைமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு போதுங்க. அப்புறமா இந்த அளவுக்கு நம்ம சக்கை வந்து ஆகணும். அப்புறமா வந்து புளியுமே கரைச்சி அந்த தண்ணியிலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து இந்த தக்காளி 3 தக்காளி நம்ம வந்து நல்லா அதிலே வந்து நல்லா கை வச்சு தாங்க நம்ம இதை பண்ணணும். மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கக்கூடாது. அப்படியே கை வச்சு அரைச்சிட்டு மல்லி இலையுமே வந்து அதுலேயுமே போட்டு நல்லா கை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்புறமா பாத்திரம் வச்சு கொஞ்சமாக கடுகு நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றலாம். ரசத்துக்கு வந்து எண்ணெய் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு இந்த மாதிரி 4 வரமிளகாய் வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை வந்து போட்டாச்சு. போட்டு அது வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரை போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு நம்மளோட ரசம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, தேங்காய் பால் அந்த இதெல்லாம் அதை அப்படியே ஊற்றிடணும். கொதிக்க விடக்கூடாது. ரசத்தை வந்து என்றைக்குமே கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம நுர வந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு நம்ம நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நார்மல் ரசத்தை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.